வணக்கம் உறவுகளே, மீண்டும் மற்றொரு உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கின்றோம். சந்திப்பது என் டி ஜெகன். இன்றைய தினம் எமது கலையகத்திலே நீங்கள் யாவரும் அறிந்த ஹோமியோ டிரெக்டர், ஹோமியோ சிகிச்சை முறையில் சிறந்த பலன்களை எமது மக்களோடு நெருங்கி உறவாடும் டாக்டர் ஆர் தியாகராஜன் வருகை தந்திருக்கின்றார். அவரோடு இன்றைய தினம் சற்று வித்தியாசமான முறையில், சாதாரணமாக நாங்கள் நோய்கள் வருகிறது, உடம்பில் ஏற்படுகிறது என்று அறிந்து கொள்கிறோம். இந்த நோய்கள் எங்கிருந்து வருகிறது என்பதை அறிய நாங்கள் வைத்தியரிடம் ஓடுகின்றோம் அல்லது பலவிதமாக சிந்திக்கின்றோம், செயலாற்றுகின்றோம். ஆனால் உண்மையில் நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளும் விடயத்தில் கூட சாதாரணமாக எங்களுடைய இயல்புகள் எங்களால் உருவாகக்கூடியது, அல்லது எல்லாரும் சொல்வார்கள் மனம்தான் மாங்கல்யம் என்று சொல்வார்கள். மனதினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. மனதை அடக்கி வாழ்ந்தால் நிறையவற்றை சாதிக்கலாம் என்றும் சொல்வார்கள். மனதை நிறைவு செய்தால் பலவற்றை நாங்கள் அடையலாம் என்றும் சொல்வார்கள். இருப்பினும் இந்த மனம் ஒரு குரங்கு என்று சொல்வார்கள். மனம் அலையும். மனதை நாங்கள் கட்டுப்படுத்துவது என்பது மிக அரிதான ஒரு விடயம், மிகவும் கஷ்டமான விடயம். ஒரு சிலர் சாதிக்கின்றார்கள், சிலர் ஞானிகளாகவும் இருக்கலாம். அது எவ்வாறு என்பதை நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்போம். இருப்பினும் இந்த மனதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் பல, அதில் ஒன்றை இன்றைக்கு நாங்கள் தொட்டு நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளை இந்த டாக்டரோட, வைத்தியரோட நீங்கள் பகிர்ந்து கொள்ள வாருங்கள். நாங்கள் ஏற்கனவே தெரிய தந்திருந்தோம். உதாரணமாக கோபம். இந்த கோபத்தினால சாம்ராஜ்யத்தை இழந்தவர்களும் தங்களுடைய துணைவியை அல்லது தங்களுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை தொலைத்தவர்களும் இருக்கிறார்கள். கோபம் என்பது ஒரு பெரிய சிக்கலான விடயம். கோபத்தை அடக்குவது என்பது அல்லது கோபத்தை நாங்கள் சாந்தப்படுத்துவது என்பது எளிதான காரியம் அல்ல. இருப்பினும் அதை இன்றைக்கு வலியுறுத்துகின்ற விடயமாக வைத்திய உலகம் வந்துவிட்டது. சாதாரணமாக ஞானிகளும் வேறு போதனைகளும் கோபத்தை அடக்குவதற்கு கூறப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு வைத்திய உலகம் இந்த கோபத்தை குறை என்று சொல்லும் அளவுக்கு இன்றைக்கு கோபத்தினால் பல நோய்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிட்டது. எனவே நாங்கள் இந்த கோபம், தயவு செய்து நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய இயல்பு என்ன, கோபத்தினால் நீங்கள் அடைந்தவை என்ன, அல்லது கோபத்தினால் அடையாமல் போனது என்ன, அல்லது இழந்தவை என்ன என்ற அனுபவத்தை நீங்கள் கொண்டு டாக்டர் தியாகராஜனோட கதை கேட்க, அவர் எவ்வாறு என்பதை அல்லது அவரோடு தொடர்பான இந்த ஹோமியோ சிகிச்சை முறையோடு எவ்வாறு நாங்கள் அதை தீர்த்து கொள்ளலாம் அல்லது சாந்தப்படுத்தலாம் என்பதை அறிவோம். வணக்கம் டாக்டர் தியாகராஜன் அவர்களே. வணக்கம். நான் கூறியவதையும் தப்பா இருக்கா? எல்லாம் இப்போ நான் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்களை நீங்களே சொல்லிட்டீங்க. நல்ல விஷயம். அதாவது இது எல்லாத்துக்கும் எல்லாம் விளங்குது. இப்போ நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க, எல்லாருக்கும் எல்லாம் விளங்குது. இப்போது நாம் படும் நிறையா, இப்போது ஒரு டாக்டர், மருத்துவர் அப்படின்னு அவர்கிட்ட போனால் அவர் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மருந்து கொடுக்குறார், தீர்வு சொல்கிறார், கவலைப்படாதீங்கன்றார், ஆறுதல் சொல்கிறார். இதெல்லாம் செய்து அதை சுகப்படுத்துறது. ஏன்னா நம்ம உடம்பை பற்றி நிறையா கவலைப்படுறோம். இந்த உடம்பு இருந்தால் தான், இப்போ நான் டாக்டர் அப்படின்னு தியாகராஜன் நீங்கள் உட்காந்துருக்கேன்னா என்னுடைய உடம்பு இங்கே இருந்தால் தான் நான் இருக்க முடியும். அதோடு சேர்ந்து தான் அந்த எண்ணங்கள் வருது. எனவே உடல் மிக மிக அவசியமான ஒரு விஷயம். இந்த உடம்புக்கு இந்த கோபம்ன்றது வந்து மனசில் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய, உடம்பில் ஏற்படக்கூடிய தாக்கம், இது வந்து எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் தெரியும். இது நம்ம கோபம் நம்மளை என்ன செய்யுது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை வந்து சரியான முறையில் அறிஞ்சு கொள்ளாதனால எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது, எல்லா விஷயமுமே வந்து மேனேஜ்மெண்ட், நம்ம ஒரு சரியான ஒரு மேலாண்மை திட்டத்தினால் நம்ம எல்லா விஷயத்தையும் கட்டுக்குள் கொண்டு வரலாம். நமக்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுத்து கொள்ளலாம். ஒரு ஆஃபீஸில் போய் சேர்ந்தால் கீழே வேலை செய்கிற அட்டெண்டரை விட மேனேஜராக இருக்கிறது எல்லாருக்கும் விருப்பமான விஷயம். எனவே இந்த மேனேஜ்மெண்ட், ஆங்கர் மேனேஜ்மெண்ட், இந்த கோபத்தை எப்படி நாம் கட்டுப்படுத்துவது, மேனேஜ் பண்ணுவது, அதிலிருந்து எப்படி வெளிவருவது. அப்போது முதல்ல வந்து இப்போது ஒரு சட்டம் போட்டு நம்மளெல்லாம் ஒரு வரையறைக்குள் வச்சுருக்குறாங்க. இப்போ டிராஃபிக் ரூல்ஸ், ஃபைன் போட்டால் நம்ம வந்து கவனமாக வாகனம் ஓட்டுறோம், லைசன்ஸ் வாங்கணும், டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் கடுமையாக இருக்கிற நம்ம இந்த பாதிப்புகளை புரிஞ்சுக்கிட்டால்
நாம் வந்து இந்த கோபத்தினால் என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம இது எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க, ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இந்த கோபம் நமக்கு என்ன பாதிக்குது அப்படின்ட்டு. இந்த கோபம் வந்து இந்த உடம்புல அதாவது மனசில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. முதல்ல வந்து கோபம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இது வந்து மனசில் ஏற்பட்டு உடம்புல தாக்கத்தை உண்டாக்குது. அப்போ இதனால் வருத்தங்கள் நிறையா வருது. இந்த உடம்புல எப்படி வருத்தங்கள் வருது கோபத்தினால அப்படின்னா, இந்த மைண்டு வந்து ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் கண்ட்ரோல் சுவிட்ச் மாதிரி. இந்த எலக்ட்ரிக் கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து இது வேலை செய்கிறது தெரியாது, ஆனால் கரண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். எனவே மனசில் எண்ணங்கள்னால நிறைய கெமிக்கல்ஸ் சேஞ்சஸ் உடம்புல வருது. இப்போ கவிஞர்கள் கூட பாடியிருக்கிறாங்க, காதல் கெமிக்கல் இதெல்லாம் பாடியிருக்காங்க. அந்த கெமிஸ்ட்ரின்றது வந்து நிறையா பாடியில் ரியாக்ட் பண்ணுது. இங்கே முக்கியமாக இந்த அட்ரினலின், நார் அட்ரினலின் இவைகள் வேகமாக சுரக்கப்பட்டு ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு நிமிஷத்துக்கு 72 தரம் துடிக்க வேண்டிய ஹார்ட் படப்படப்பு, பதட்டம் 100 தரம் 150 தரம் அப்படி பல்பிட்டேஷன் வருது. இதோடு சேர்ந்து சுவாசமும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாமல் பாரிய ஏதாவது விஷயங்களை நம்ம செஞ்சிடறோம். இப்போ இன்றைக்கி ஒரு செய்தித்தாளில் ஒரு அருமையான செய்தி வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா கிரைம் சீசர் குவைட்ஸ்ன்னு சொல்லி ஒரு 17 வயது இளம் வயசில் போலீஸ் கமிஷனரான ஒரு பெண் ட்விட்டரில் ஒரு ரேசிசம், வயலண்ட் இந்த மாதிரி தூண்டக்கூடிய வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறதுனால அவங்கள வேலையை விட்டு அவங்க விலக வேண்டியதாயிருச்சு. வருஷத்துக்கு 15,000 பவுண்ட்ஸ் சம்பளம் வரக்கூடிய 17 வயசில் அந்த வேலைக்கு சேர்ந்தவங்க பெரிய விஷயம். அவங்க வந்து அதை குயிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இன்றைக்கு தலைப்பு செய்தி, இந்த கோபத்தின் விலை, டீனேஜர் பேஸ் ப்ரைஸ்னு போட்டிருக்காங்க. அப்போ இதனால் நிறைய பாதிப்புகள் வருது. உங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கும். இப்போ இது வந்து இப்போ நான் ஒருத்தர் பேசுகிறதுன்றது வந்து ஒரு போதனை மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை ஒருத்தருக்கு சொல்கிற நேரம் இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்குது. இதில் நிறைய ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, பதட்டம் வருது. இந்த இதயம் ஹார்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது மென்மையாக வேலை செஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சுன்னா தொடர்ந்து 100 வருஷம் எல்லாம் வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. ஹார்ட் நின்று போனால் ஒரு மனிதனுடைய மரணம் வந்து இதய துடிப்பு நிற்கிறது தான். மூளை நின்று போனால் கூட கோமாவில் அவங்க இருப்பாங்க. எனவே இந்த ஹார்ட்டை வந்து நம்ம பாதுகாக்கணும். இதுக்கு வந்து இந்த அட்ரினலின், நார் அட்ரினலின்ற ஹார்மோன்ஸ் வந்து நிறைய சுரந்து எனர்ஜி ஹார்மோன்ஸ் நிறையா ரிலீஸ் ஆகி இந்த பதட்டம், படபடப்பு. அப்போ என்ன பண்ணுறோன்னு கிடையாது. இந்த பதட்டம் படபடப்பில் அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். எனவே நிறைய தவறுகள் நடக்கிற நேரம் நம்ம தவறுகளை சரிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கும் அதுக்கு பெரிய விலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கும் ஆளாகின்றோம். இங்கே நிறைய வருத்தங்கள் வர துவங்குது. எனவே இந்த கோபம் அப்படின்றதுனுடைய பாதிப்பு எக்கச்சக்கமாக நம்ம உடம்புல வருது. இது எல்லாருக்கும் நிறையா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த கோபம் வந்து உடல் ரீதியான ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லையும் மன ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லையும் காரணமாக அமையலாம். இப்போ சிம்பிளாக நம்ம கோபம் அப்படின்னா என்னன்னு சொன்னால் ஒரு டெஃபினிஷன், எந்த ஒரு விஷயத்துக்கும் இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு அது கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது ஒரு டிமாண்ட் இருக்குது, நம்மளால் முடிஞ்சதுன்னு இருக்குது, எபிலிட்டி அண்ட் டிமாண்ட். இதுக்கு இடையில் பெரிய வித்தியாசம் இருந்தால் நம்மளுடைய இன்னெபிலிட்டி டு கோப் அப், ஒரு விஷயத்தை நமக்கு செய்ய முடியாமல் போகிற நேரம் கோபம் வருது. இதான் பெருவாரியான கோபத்துக்கு காரணங்கள். வேறு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஒரு 70 விதமான கோபம் வந்து இதனால தான் வருது. இப்போ நம்மளால் ஒரு 100 பவுண்ட் செலவழிக்க முடியும். ஒரு 500 பவுண்ட் பிரச்சனை வந்துருச்சு, 500 பவுண்ட்ஸுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து முடியல. சில நேரம் நம்ம உட்காந்து யோசித்தா அந்த தேவையை குறைக்கலாம், இதை சமாளிக்கலாம். இப்படி பல விதங்களில் மேனேஜ்மெண்ட் இருக்குது. எனவே இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ஏன் வருது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதிலேருந்து ஈஸியாக நம்ம வெளியே வந்து இந்த நெகட்டிவ் எண்ணங்கள், அதாவது முந்தி வந்து கிருமிகள், வைரஸ், பாக்டீரியா இப்படி நிறைய பிரச்சனைகளால் நமக்கு வந்து வியாதிகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் நிறையா குறைஞ்சிருச்சு. கிருமிகள்னால் வரக்கூடிய வியாதிகள் நிறையா குறைஞ்சிருச்சு. இப்போ நமக்கு நாமே உண்டாக்கி கொள்ளக்கூடிய வியாதிகள் அதிகமாகிருச்சு. டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமாக வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளே உண்டாக்கிக்கிற வியாதி. டயபெட்டிக்கு முக்கிய காரணம் சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய எதிர்மறையான எண்ணங்கள், கோபம், ஆசை,
பயம், இப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. எனவே அதில் தான் இந்த முறை நம்ம வந்து கோபத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய கோப அனுபவங்களை சொன்னீங்கன்னா அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தது இந்த ஹோமியோபதி மருத்துவம் இதுக்கு எப்படி வேலை செய்யுதுன்றதையும் நான் உங்களுக்கு படிப்படியாக சொன்னால் அது உங்களுக்கும் நல்லா விளங்கும். இந்த கோபம் நாம் தடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நிச்சயமாக. அந்த வகையில் உறவுகள் உங்களுக்காக இது களம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வைத்தியர், அதுவும் ஹோமியோ வைத்தியம் உங்களுக்கு தெரியும், மிக பிரபலியமான உலக வைத்தியங்களில் ஒன்று. இந்த வைத்திய துறையில் சார்ந்த ஒரு வைத்தியர் இந்த கோபத்தினால், உண்மையில் அவர் கூறியது போல, நான் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த கோபத்தில் ஒரு வர்க்கத்தை பார்க்கலாம். பணக்காரர்களிடம் இருக்கிற ஒரு கோபம், ஏழைகள்கிட்ட இருக்கிற ஒரு கோபம், அல்லது எம்மை போன்ற ஆசிய நாட்டு மக்களிடம் காணப்படுகின்ற கோபம், அல்லது மேலத்தேச நாடு மக்களிடம் காண்ற ஒரு கோபம். இதில் என்ன எப்படியான வர்க்கம் என்று பார்க்கணும் என்று சொன்னால், எங்கட கலாச்சாரத்தோட ஊறிப்போன அல்லது எங்கட பாரம்பரியத்தோட ஊறிப்போன சில விடயத்தில் நாங்கள் கோபப்படுறோம். அனாவசியமானது. சில விடையில நீங்கள் சிறப்பாக இருக்கிறீங்க, நல்ல பணக்காரனாக இருக்கிறீர்கள், நல்ல வசதியாக இருக்கிறீர்கள் என்று பார்த்து நான் எனக்குள்ளேயே புகஞ்சு கால் புணர்ச்சியால அதனால கோபப்படுற, அல்லது என்ன சார்ந்தவர்களுடன் இந்த நேரம் ஒரு எரிச்சல், எரிந்து விழுவது, பொறாமப்படுவது, இவ்வகையான கோபம். அடுத்தது தாழ்வு மனப்பான்மை. எனவே இவற்றிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். இப்பொழுது உங்களோடு இணைவதற்கு ஜால் செல்வா இணைந்திருக்கின்றார் பிரான்சிலிருந்து. வணக்கம் செல்வா. ஹலோ, வணக்கம். வணக்கம் ஜெயனண்ணா. வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் டாக்டர் ஒரு கேள்வி கேட்க போறேன்னு சொன்னா, கேள்வியில ஒரு விடயம் உண்டு. என்ன, எனக்கு வயசு 50 வந்து டாக்டர். நான் மாதிரி பண்ணி 3 பிள்ளைகள் இருக்கு. எனக்கு ஒரு 7 வருஷமா காதுல ஒரு பெரிய சத்தம் உண்டு இருக்குது. காது எந்த நேரமும் வலது பக்கத்து காதுல ஒரே ஒரு சில்வண்டு சத்தம் மாதிரி ஒரு சத்தம் போட்டுக்கொண்டே இருக்குது. ஆனா எல்லாம் டெஸ்டும் செய்து பார்த்தேன். வந்து எல்லார்ட்டையும் போய் அக்கு பஞ்சர் எல்லாம் செய்து பார்த்தேன். அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லினேன். அந்த சத்தத்தை என்ன மறக்க சொல்லினேன். அதான் எனக்கு இது தூக்கம் எல்லாம் கஷ்டமா இருக்கு. நீங்க இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். இது முடிச்சிடலாம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, முடிவு கண்டிப்பா இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ காதுல ஒரு சத்தம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த சத்தம் இப்போ இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. இப்போ இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், காது சம்மந்தமாக டெஸ்ட் பண்ணுறது, அது இது. அதாவது கண்டுபிடிக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு வருத்தம் வந்து, சிரமம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதால் என்ன பாதிப்புகள் வருது, இதை தவிர உங்களுக்கு வேற என்ன வருத்தங்கள் இருக்குது? எனக்கு டாக்டர் இதை தவிர கொஞ்சம் டென்ஷனும் இருக்கு. நீங்க கோபம் ஜெயனா சொன்னவாறு கொஞ்சம் சாதாரணம் எல்லாருக்கும் வர மாதிரி டென்ஷன் இருக்குது. ஓகே. மற்றது வேற உடனே நார்மலா இருக்கு. ஒரு இப்போ கொஞ்ச நாளா ஒரு கேஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் அப்படியான பிரச்சனைகள் இல்லை? இல்ல நார்மலா இருக்கு, எல்லாம் நார்மலா இருக்கு. ஓகே. நீங்க இந்த உங்களுக்கு டென்ஷன், இந்த கோபத்தை பத்தி, அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அப்ப அது மக்களுக்கு ஏன்னா இப்போ உங்களுக்கு கோபத்தினால தான் இந்த காது பிரச்சனை வருது, இந்த வயிறு பிரச்சனை எல்லாம் வருதுன்றது என்னுடைய கருத்து. அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் அதை பத்தி விரிவா சொன்னீங்கன்னா கேட்கிற நேயர்களுக்கும் கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்க கோபத்தை பத்தி. என்னுடைய கோபம் என்னன்னு சொன்னா, என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் தான் நடுவே பிரச்சனையா இருக்கும். வந்து என்ன சொன்னா, குடும்ப சூழ்நிலை காரணங்களால சில நேரங்கள்ல தகராறு வரும்போது கொஞ்சம் அதிகமாக கோவப்பட்டேன்னு சொன்னா, என்ன அறியாமலே சில வீடுகளில் இருக்கிற சாமான்களை எடுத்து உடைச்சிடுவேன். ஓகே. அப்படி மற்றபடி நார்மலா சாதாரணமா இருப்பேன், பொறுமையா இருப்பேன். வந்து ஆனா கொஞ்சம் பொறுமை தாங்கிட்டா அது கடுமையா தான் இருக்கும் கோபம். ஓகே. மற்ற யோசனை வந்து குடும்ப சூழ்நிலையில, பொருளாதார பிரச்சனைகளாலையும் கொஞ்சம் யோசனையா இருக்கிறது. ஓகே. தொழில் ரீதியா, பிசினஸ் ரீதியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதாலையும் கொஞ்சம் யோசனை எங்களுக்கு இருக்கு, மேன அலைச்சல் இருக்கு. ஓகே. இப்போ நீங்க வந்து கூடுதலா அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய, உங்களோட இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்ல பகிர்ந்து கொள்ளக்கூடிய முக்கியமான நபர் வந்து உங்களுடைய மனைவி அல்லவா? ஆமா ஆமா. ஆனா இப்ப அவங்களோட தான் நிறைய கோபம் வருது. ஓரளவுக்கு வீட்டுல அவங்களோட கூட, சில வேளையில பிள்ளைகளோட. ஆனா பிள்ளைகளோட குறைவு மனைவியோட தான் கூட. ஆமா. இப்போ இதை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தா நாங்க குறைச்சிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில வேளையில நானே யோசிக்கலாம் தான் நீங்க சொல்ற மாதிரி. ஓ, இப்ப நீங்க மாத்திரம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. அனைமா நீங்க கதைக்கிறத உங்க வைஃப் கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? இருக்கிறாங்களா? அது கேட்டுக்கொண்டே இருக்காங்க. ஓகே. இப்ப இது 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தா நல்லா இருக்குமா? அவளுக்கு பிரச்சனை இல்ல. சில வேளையில எதிர்பாராத சூழ்நிலையில கொஞ்சம் நானும் கோவப்பட்டு அவளும் கொஞ்சம் கடுமையா விட்டு கொடுக்காம பேசுவா.
அப்புறம் 2 பேரும் நாங்க சேர்ந்துருவோம். ஆனா அந்த டென்ஷன் எங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இல்ல இப்போ நீங்க சந்தோஷமா தான் இருக்கிறீங்க, அதாவது ஒற்றுமையா தான் இருக்கிறீங்க, சந்தோஷமா தான் இருக்கிறீங்க, பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கிறீங்க. ஆனா எல்லாம் நல்ல சந்தோஷம். இதுல இருந்து அடுத்த லெவலுக்கு போறது, அப்ப இந்த கோபம் வந்து ஒரு தடையா இருக்கு. இது வந்து சில வருத்தங்களை வர வைக்குது. இந்த கோபத்துல நான் சொன்னேன், இந்த அட்ரினலின் ஹார்ட் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகுறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிற்றுல நிறைய ஆசிடை உண்டாக்கும், அமிலத்தன்மையை உண்டாக்கும். இந்த அமிலத்தன்மை வந்து வயிற்றுல ஒரு கடாமுடான்னு இறைச்சல் வரும், நாய்ஸ், ரம்பிளிங். அதுதான் நீங்கள் சொல்கிற அந்த கேஸ் ப்ராப்ளம். இது வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நெஞ்சு எரிவு, கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வரும். அடுத்து என்ன செய்யுது, இந்த எதிர்மறையான எண்ணங்கள், கோபம், பதட்டம், அந்த டென்ஷன், இதெல்லாம் வந்து பயம், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா அசிடிட்டி வந்து அடி வயிற்றுல ஜிவ்வுன்னு வரும். அதான் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த ஆசிட் அது வர்றது வந்து உங்களுக்கு அந்த கேஸ் பிரச்சனையை உண்டாக்குது. அடுத்தது இது அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பசி இல்லா தன்மைக்கு கொண்டு போகும். அடுத்தது நமக்கு உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் குழப்பி விட்டுரும். தூக்கத்தை குழப்பிடும், பசியை குழப்பிடும், செரிமானத்தை குழப்பிடும், ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்துடும். இதில் நீங்கள் நிறைய கஷ்டப்படுறீங்க, அதனால தான் நீங்கள் இப்போ பேசுகிறீங்க. இப்போ இந்த கோபம் இதை வந்து ஓரளவுக்கு இப்போ இதில் வந்து ஹோமியோபதி சிகிச்சை அப்படின்னா அதனுடைய சிறப்பு இயல்பு என்னன்னு சொல்லி சொன்னால் மைண்ட் அண்ட் பாடி. இப்போ நீங்கள் மனசுக்கு அப்படின்னா பெருவாரியான சிகிச்சையில் வந்து ஒரு தனி ஸ்பெஷலிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட்டுக்கிட்ட அனுப்பிடுவாங்க, உடம்புக்குன்னா தனி ஆளுக்கிட்ட அனுப்பிடுவாங்க. இது அப்படி இல்லை. நீங்கள் வந்து மனசு, உடம்பு, இப்போ ஒரு காய்ச்சல் வருத்தம் வருது அப்படின்னா எல்லாருமே காய்ச்சலுக்கு வந்திருக்கும். சில பேருக்கு வந்து காய்ச்சல்காரங்க அமைதியாக படுத்திருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா இரிட்டபிளாக இருப்பாங்க, கோபம் வரும். இவங்க 2 பேருமே வேற வேற. இந்த 2 பேருக்கும் 2 விதமான மருந்து இருக்குது ஹோமியோபதியில். இதான் அதனுடைய சிறப்பு இயல்பு. சில பேருக்கு காய்ச்சல், நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, சில பேருக்கு காய்ச்சல், தண்ணி தாகமே இருக்காது. அப்போ இதுகளில் எப்படி புரிந்து நுண்ணிய வகையில் உணர்ந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டை செய்து உங்களுடைய காது பிரச்சனையை தீர்த்தரலாம், வயிறு பிரச்சனையை தீர்த்தரலாம், சுகமாக இருக்கலாம். இதுக்கு வந்து இப்போ நாங்கள் அந்த தொலைபேசி சிகிச்சை முறையில் ஒரு புதிய நுட்பத்தை வந்து நாங்கள் கையாளுறோம். என்னன்னு சொல்லி சொன்னால், நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்டேன், இப்போது நீங்கள் பேசுகிறத உங்கள் மனைவி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னா நிறைய வீடுகளில் இது நடக்குது. கணவனோ அல்லது மனைவியோ அல்லது குழந்தையோ இவங்க படக்கூடிய துன்பங்களை வந்து மற்றவர்கள் உணர்ந்து கொள்வது இல்லை அல்லது தவறாக உணர்ந்து கொள்கிறார்கள். இப்போ நீங்கள் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, ஓகே ஒரு ரிலாக்ஸுக்காக ஒரு ட்ரிங்க் எடுக்கிறாரு வீட்டில் இருக்கிற கணவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து அவங்க சந்தோஷத்துக்காக ஏதோ செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி திரும்ப கோபம் வருது. இது மாதிரி நிறைய அந்த அந்த அறியாமை அல்லது தவறுதலாக புரிந்து கொள்ளுதல், இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாகுது. இப்போ நீங்கள் பேசுகிறத வந்து உங்கள் ஒய்ஃப் கேட்குறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட், இதனால் நீங்கள் எவ்வளோ சிரமப்படுறீங்க, அவங்களும் சிரமப்படுறாங்க, உங்களுடைய கோபத்தினால அவங்களும் கஷ்டப்படுறாங்க. எனவே ஒரு சுலபமான சூழ்நிலையை நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் முதல்ல பேஸ் வந்து வீடு தான். அங்கே வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலையை உண்டாக்குற நேரம் அங்கேருந்து ஆரோக்கியம் அப்படியே உலகெங்கும் பரவும். நீங்கள் வந்து சிறந்த முறையில் ஹோமியோபதி நல்ல சிகிச்சை இருக்குது. இந்த காது பிரச்சனைக்கு நம்ம கண்டிப்பாக அதை தீர்த்தரலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வேற ஏதாவது கோபம் நீங்கள் அதுக்கு ஒரு வழி செய்துறீங்களா? ஆம் செல்வா, நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஆம், இந்த தொலைபேசி இலக்கம் அவருடைய பெயரோடு இருக்கிறது, நீங்கள் அவரோடு செல்வா தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி ஜனனா, நன்றி ஜிடிவி எமது தொழில்நுட்ப உறவுகளை. நன்றி நன்றி. உண்மையில செல்வாவினுடைய உரையாடலை வச்சு நாங்கள் பலவற்றை நாங்கள் உரையாடக்கூடியதாக இருக்குது. அவர் அது ஒரு திறந்த மனதோடு அவர் சொல்றார். இதுபோல பலருக்கும் இருக்கிறது. சில பேர் கூச்சத்தன்மை அல்லது தங்களுடைய பிரச்சனையை வெளிவிடா தன்மையினால உள்ளுக்குள்ளேயே அமுக்கி வைத்திருந்து அதனால் வருகின்ற பலவிதமான தீய பலன்களை அனுபவிக்கிறார்கள் இல்லையா? கண்டிப்பாக. அதாவது இந்த இது நிகழ்ச்சிக்கு பேர் வந்து உறவுகளின் சங்கமம். இப்போ இந்த உறவுகள் வந்து பலவிதமான உறவுகள் இருக்குது. நண்பர்கள் இருக்கிறாங்க, இப்போ ஒரு மேனேஜர் கீழே வேலை செய்கிறவர் இருக்கிறாரு, சகோதரர்கள் இருக்கிறாங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்க. இந்த மாதிரி உறவுகள் வந்து நிறைய இருக்குது. இந்த உறவுகளில் வந்து நம்ம சில உறவுகள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதாவது என்னையை பற்றி எனக்கே நிறையா தெரியாது, தன்னை உணர்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். மன்னிக்க வேண்டும் டாக்டர், ஒரு உறவு சுவிட்சர்லாந்து இணைந்திருக்கின்றார் உங்களோடு. செல்வம், வணக்கம் செல்வம். நான் செல்வம் சுவிட்சர்லாந்து இருந்து கதைங்கோ. இந்த சோரியாசிஸ் பற்றி வந்துட்டு நம்மளோட சோரியாசிஸ் ஒரு 4-5 வருஷமா இருக்குது.
அது நான் இந்தியாவிலையும் போய் வைத்தியம் நான் 3 லட்சம் ரூபாய்ட்டா மாத்தலாம்னு சொல்லி அது மாறல. இப்போ நான் சுவிஸ்ல இருக்க சொல்லிங்கன்னா இது முற்றா மாத்தேராது, கண்ட்ரோல்ல வச்சு கொள்ளலாம்னு சொல்லி கிரீம்கள் போட்டு கண்ட்ரோல் வைக்கலாம், முற்றா மாத்தேரான்னு. ஓகே இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் மனநிலையை ஒருக்கா சொல்லுங்களேன் பார்ப்போம் எப்படி இருக்கீங்கன்ட்டு. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, என்ன செய்கிறீங்க? இல்லை, நான் ஒரு சொன்னா டிவைன் கோம் சொல்லி ஒரு கடை வச்சிருக்கேன் தெய்வீக இல்லம்னு சொல்லி. ஓகே. அப்போ எனக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. நான் அந்த சூரியாசி இப்போ இவன் சொல்லி கொஞ்சம் டென்ஷன் ஆனால் கூட கடிக்கும். அந்த டென்ஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த டென்ஷன்னா என்ன, அது கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் நேயர்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓ, இப்போ பிஸ்னஸ் தெரியும். இப்போ ஆக்கள் வந்து இப்போ நார்மலாக நாங்கள் ஒரு 500 ரூபாய்ன்னு சொன்னால் 200 ரூபாய்க்கு வைப்பினோம். ஓகே. அப்படி சில நேரம் கொஞ்சம் ப்ரெஷரும் இருக்குது. ஓகே. அப்போ குளிசையில் போட மறந்தாலும் சில நேரம் டென்ஷன் ஆயிடுவான். ஓ, என்ன சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. டாக்டர் சொல்றாங்க டென்ஷன் ஆகுனா அந்த சோரியாசிஸ் உங்களுக்கு கூடும் கடிக்கும் சொல்லி. எஸ். எப்படின்னு டென்ஷனை குறைக்கணும். ஓகே. ஆனா இதுக்கு அந்த இதுக்கு உண்மையிலே 100% மருந்து இல்லை, ஃபுல்லா மாற்றுறதுக்கு மருந்து இல்லை. ஓகே. ஆனா நீங்க கிரீம் கிட்ட இருந்திருக்கீங்கன்னா அதை போட்டா கண்ட்ரோல்ல இருக்கலாம். ஓகே. அந்த கிரீமை நான் ஒரு நாளைக்கு போடாடி கூட அடுத்த நாள் அந்த ஒரு தடிப்பு தன்மையா வந்துடும். ஓகே. ஒவ்வொரு நாளும் முழுகிட்டு இந்த கிரீம் போட்டா தான் அந்த உடம்பு நார்மலா இருக்கும். ஆனா இந்தியாவில விளம்பரம் செய்யறாங்க மாத்துவோம் சொல்லி. அது உண்மையில எங்கட கடன் கொண்டு போய் காசு ஞாபகமா கொடுக்குது. ஓகே. ஆனா சீக்கிரம் மாத்தேறாங்க. நீங்க இதை பத்தி என்ன சொல்றீங்க? மாத்தலாமா இல்ல மாத்தலாமா? இந்தியா விளம்பரம் காசு வாங்குறதுக்காகவா? ஓ, நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நான் ஒரு தெளிவா முடிவு எடுக்கலாம். ஓகே. இதான் எனக்கு நிலவன்று இருக்கலாம். நீங்க இன்னும் கொஞ்சம் உங்க மனநிலையை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது நேயர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க சொல்லலாமா? வீட்டுல தான் பிரச்சனை இல்ல. ஓகே. வீட்டுல நம்ம சந்தோஷமா எல்லாரும் இருக்கிறோம். ஓகே. 2 பொம்பளை பிள்ளைகள், வைஃப் இருக்கிறா, வைஃபும் கடை பாக்குறவா. ஓகே. மற்ற ஒரு சின்ன கியோஸ் கொண்டு இருக்காதுன்னு செய்யறோம் நான். ஓகே. இது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா அது வந்து. ஓகே. 3 தரம் போய் மறந்தெடுத்து நான் 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் இந்தியா காசுக்கு மறந்தெடுத்தது. இது இந்த சோரியாசிஸ் இப்போ உங்களுக்கு 2-3 பிரச்சனை. இப்போ முக்கியமாக வந்து இப்போ சோரியாசிஸ் பிரச்சனை பற்றி தான் நீங்கள் என்னோட கதைக்க வந்தீங்க. அடுத்தது ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னீங்க. ஓ, அது நார்மலாக அந்த வயது இருப்பாமல் எனக்கு 52 வயது. இல்லை, இருக்கா இல்லையா? இருக்கு. ஓ, இருக்கு. நான் டேப்லெட் பாதிக்கிறேன். அப்போ ப்ரெஷர் இருக்கு, சோரியாசிஸ் இருக்கு. இது ரெண்டும் உடல் ரீதியான வருத்தங்கள். இது எங்க இருந்து வருது? உங்களுக்கு பரம்பரையில சோரியாசிஸ் இருக்கா? எனக்கு தெரிய இல்ல. ஓகே, நாங்க இல்லை அப்படின்னு வச்சுக்கொள்வோம். உங்க பரம்பரையில பிரஷர் இருக்கா? பிரஷர் இருக்கு, சவரத்துக்கெல்லாம் இருக்கு. ஓகே. அப்ப அது அது குறவு, எல்லாருக்கும் இல்ல, ஒரு சில பேருக்கு இருக்கு குறவு. சோரியாசிஸ் இல்ல, பிரஷர் கொஞ்சம் இருக்கு. ஓகே. சோரியா டாக்டர் சொல்றாரு எனக்கு எங்க அப்பாவுக்கு இல்லாட்டி அப்பாட அப்பாவுக்கு இருந்திருக்காரு. ஒன்றை விட்டு ஒரு தலைமுறைக்கு தான் சோரியாசிஸ் வரும்னு டாக்டர் சொல்றாரு. ஓகே. இப்போ நீங்க இந்த டென்ஷன் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? ஆமா. ஓகே. இப்போ இந்த சோரியாசிஸ் எப்பயாவது குறைஞ்சிச்சா உங்களுக்கு? அந்த கிரீம் போட்டா எனக்கு குறைஞ்ச குறையும் சொல்லி அந்த அடையாளம் இல்லாம அடையாளம் இருக்கும், ஒரு சிவப்பு தன்மையா இருக்கும். இல்ல, அதான் குறைஞ்சது. என்ன சொரசொரப்பா ஆயிடாது. இல்ல, குறைஞ்சது. குறைஞ்சி கூடுது. ஓ, நாங்க மருந்து போராட்டி கூடிடும். அந்த கிரீம் குறைஞ்சிட்டே போனா இல்லாம போயிடும். அப்ப டாக்டர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு டென்ஷனுக்கும் இந்த சோரியாசிஸுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி. ஆமா, டென்ஷன் ஆன்னு சொன்னா கடிக்கும், கூடுதலாக கடி வரும். அது 100% உண்மை. அதாவது இந்த சோரியாசிஸ் வருத்தம் வந்து இந்த வருத்தம் வந்து இப்ப தோல்ல பேட்ச் பேட்சா வரும், செதில்களா கொட்டும், கடி இருக்கும், வராண்டுனா புண்ணாகும், நோவும். இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஆர்த்தரைட்டிஸ், அந்த மூட்டுகள்ல வலி வருத்தங்கள் வரும். இப்படி இதெல்லாம் விதையில இருக்கக்கூடிய பிரச்சனை. அது வந்து நம்மளுடைய மனநிலையினால வெளிப்படும். இப்போ இந்த டென்ஷன் மனநிலையை அமைதிப்படுத்தி நம்ம வந்து சோரியாசிஸ் வருத்தத்தையும் குறைக்கலாம், மனசையும் சாந்தமா வச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லாம இருக்கலாம். இல்ல, இது நான் ஒரு முக்கியமான விஷயத்த இப்போ ஒரு உங்களோட இப்ப நான் சொல்ல போறேன். நான் என்னன்னு சொன்னா, நமக்கு உடல் ரீதியான வருத்தங்கள் வர்ற நேரம் மனசுல கோபம் வருது. இந்த உடல் ரீதியான வருத்தங்கள் அப்படின்னா
இப்போ ஒரு கால் வலிக்குது இல்லை கை வலிக்குது, அதோட சேர்த்து நீங்கள் ஒரு பேக்கை தூக்கணும், பாரத்தை தூக்கணும்னா அந்த வலி நோவுனால கோபம் வரும், இயலாமை. இதே நேரம் முக்கியமாக எல்லா மனிதனுக்கும் வந்து முடியாமல் போகிறது வந்து உடம்புல எனர்ஜி குறையிற நேரம், குளுக்கோஸ் லெவல் குறையிற நேரம் இயலாமல் போகும். அப்போ நீங்கள் வந்து இந்த குளுக்கோஸ் எங்கேருந்து கொடுக்கணும்னா சாப்பாட்டுலேருந்து கொடுக்குறோம். குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி எனர்ஜி ஃபியூயல் பண்ணுறோம், காருக்கு பெட்ரோல் போடுற மாதிரி. இது நீங்கள் பசியோட வேலை செய்கிற நேரம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எல்லாம் குறைஞ்சி போய் உங்கள் பாடி ரிசர்வ்லேருந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும். அதை வச்சு நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ இது என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டிமாண்ட் திடீர்னு கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ அந்த டிமாண்டுக்கு நாங்கள் சாப்பாடு நிறைய பேர் லேட்டாக சாப்பிட்றது தவிர்க்கிறது. அதாவது இந்த கோபத்தை முற்றிலுமாக நிவர்த்தி செய்ய முடியுமா, நீக்க முடியுமானா நீக்கவே முடியாது. ஆனால் குறைக்கலாம் 90% குறைக்கலாம். இந்த குறைக்கிறதுன்றது வந்து 90%. அப்போது அதில் பெரும் பலன்களை நாங்கள் அனுபவிக்கலாம், சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். இதை குறைப்பது எப்படி? உடம்பை கவனிக்கிற நேரம் எப்படி கோபம் குறையும், வருத்தம். இப்போ நீங்கள் வந்து இந்த சொரியாசிஸ் கொஞ்சம் அதிகமான கடுமையான கோபம் வரும், எரிச்சல் வரும். அது வந்து பீக்ல இருக்கிற நேரம் எல்லாரோடையும் எரிஞ்சு விழுவீங்க. இதுக்கு காரணம் வந்து அந்த மனநிலை. அப்ப உடம்ப சிறிதளவு நீங்க கவனிக்க துவங்குனீங்கன்னா உங்களுடைய சொரியாசிஸை கம்ப்ளீட்லி நீக்கிறதுக்கு ஹோமியோபதியில நல்ல சிகிச்சை இருக்கு. நம்பிக்கையோட இருங்க, கவலைப்படாதீங்க. செல்வம், நீங்கள் இவரோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். மேலதிக தேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, சுகமடைய வாழ்த்துக்கிறோம். உண்மையில நல்ல கருத்துக்கள். இன்றைக்கு ஒரு கோபத்தினால் உணர்ச்சி வசப்படுறதுனால் அல்ல தேவையற்ற எங்களுடைய எரிச்சல் எரிந்து விழுவதனால் எவ்வளவு தூரம் பாதிப்படைகிறது என்பதை நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியதாக இருக்கிறது. இது ஒரு வைத்திய உலகங்களுக்கு பல தெரியும், வைத்தியத்தோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது தெரியும். நாங்கள் நினைக்கிறது எப்படி இந்த வருத்தம் வந்தது, நோய் வந்துடுது, இது ஒரு பரம்பரை வியாதியா இருக்கும் அல்லது அப்பாக்கு இருந்திருக்கும், அம்மா, இப்படி தேவையற்ற விதத்தில் கூட நாங்கள் எங்களோட மனதை குழப்பி அவற்றுக்கு பரிகாரம் தேடுவதற்கு நாங்கள் தேவையற்ற மருந்துகளை அல்லது தேவையற்ற வேறு ஆழமான சிகிச்சைகளுக்கு போறோம். அதை விட டாக்டர் தியாகராஜன் சொன்ன மாதிரி இப்போ ஹோமியோ கேராக இருக்கலாம் அல்லது வேறு நல்ல சிகிச்சை முறைகளினால் எங்களுடைய அடிப்படை காரணம் என்ன என்பதை அறிஞ்சு, இதுல கோபம் அடிப்படை காரணம், அந்த கோபத்தை நாங்கள் தணிப்பதப்படி அவர் சொன்னார் 90% குறைக்கலாம். நல்ல விஷயம். 100% 90% குறைப்போம் என்று சொல்வது பெரிய ஒரு விஷயம். எனவே இவற்றை நாங்கள் ஒரு யதார்த்தபூர்வமாக சிந்தித்து எங்களுடைய சுகத்தை நாங்கள் காக்க வேண்டும். இன்றைக்கு புலம்பெயர் நாட்டில் நாங்கள் எல்லாருமே வருத்தத்தை தேடிட்டோம். நான் எல்லாரும் இன்றைக்கு வருத்தத்தை தேடிட்டோம். எனவே நாங்கள் இனிவரும் காலங்களில் புதிய சந்ததியினர்களுக்கு நாங்கள் வழிகாட்டும் முகமாக நாங்கள் சுகதேகிகளாக இருந்து வாழ பழக வேண்டும். ஒரு சிறிய இடைவெளிக்கு சென்று வருவோம். டாக்டர் தியாகராஜன், சுவிஸ்லேருந்து ராஜன் இணைந்திருந்தீர்கள். இடைவெளி பிறகு இணைந்திருங்கள் உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சிகளாக. croydon ஸ்ரீ சக்தி கணபதி ஆலய மகா கும்பாபிஷேகம். அன்பான கணபதி அடியார்களே, இவர் மார்ச் மாதம் 15ஆம் தேதி பாரஸ்டான் நடைபெற்று 16ஆம் தேதி பூர்வாங்க கிரியைகளுடன் ஆரம்பித்து அதனைத் தொடர்ந்து திருப்பணிகளும் நடைபெற்று ஜூன் மாதம் 20ஆம் தேதி எண்ணெய் காப்பு சாத்துதல் வைபவத்துடன் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற உள்ளது. அனைத்து அடியார்களையும் தங்களால் இயன்ற நிதியுதவி செய்து இதனை சிறப்பாக நடத்தி கணபதி அருள் பெற வேண்டுகின்றார்கள் ஆலய நிர்வாகத்தினர். இந்த பிஸியான வெளிநாட்டு லைஃப்ல எனக்கு இருக்கிற ஆறுதல்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற என்னோட பிள்ளையோடையும் வைஃபோடையும் பேசுறதுதான். இலங்கைக்கு கால் பண்ணி சொன்னா முதல்ல சரியான செலவு. ஆனா நான் இப்ப யூஸ் பண்றது சில்லி டாக் ஹோம் சேவை. இலங்கைக்கு 1500 நிமிஷம் பேச வெறும் 15 பவுண்ட்ஸ் மட்டும் தான். அதாவது ஒரு நிமிஷம் பேச ஒரு பென்ஸ் மட்டும் தான். சில்லி டாக் ஹோம் சேவரை யூரோப், ஆஸ்திரேலியா, கனடா, USA வசித்தாலும் உபயோகிக்கலாம். To call Sri Lanka for just 1p a minute or 1 cent a minute, visit chilitalk.com. Chili Talk, a Vectone company. கொலண்டல் சம்பல் எக்ஸ்பிரஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது பேக்கரியோட இருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பிரெட், பன், பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ உடனே வாங்க சம்பல் எக்ஸ்பிரஸ்க்கு. தேங்காய் உடைப்பதிலிருந்து சமையல் வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனை. இப்படித்தான் எப்பவுமே உடைக்கிறீங்க, அதனால மனசே உடைஞ்சு போயிடுது. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கு.
வாணி ஃப்ரோசன் தேங்காய் பூ அறிமுகமாயிருக்கு. கைபடாமல் சுகாதார முறைப்படி தயாரான வாணி துருவிய தேங்காய் பூ. வாணி ஃப்ரோசன் தேங்காய் பூக்களை எந்த தமிழ் கடையிலையும் வாங்கிக்கலாம். வாணி இருக்கும்போது இனி என்ன கவலை? வாணி ஃபுட்ஸ். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே, நீ நதிபாலே ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உண்மை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. ஹாய், திஸ் இஸ் அஜித். நான் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3ல பாடியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். நான் ஏப்ரல் 13 and 14 சுவிட்சர்லாண்டில் பெர்ஃபார்ம் பண்ண வரேன். இங்கே எல்லாம் ரிஹர்சல் நடந்துகிட்ருக்கு. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுக்க போகிறேன். நீங்கள் எதிர்பார்க்குறதோட ஜாஸ்தியான பெர்ஃபார்மன்ஸஸ், கான்சர்ட்ஸ் அது மாதிரி நிறைய நடக்க போகுது. ஸோ டோன்ட் மிஸ் மை பெர்ஃபார்மன்ஸ். கேட்ச் மீ இன் சிங்கிங் சூப்பர் ஸ்டார்ஸ் ஸ்விஸ் 2013. JSN லண்டன் மாநகரில் உங்கள் வீட்டிற்கு தேவையான பிளம்பிங் உபகரணங்களுக்கு நீங்கள் நாட வேண்டிய ஒரே ஒரு தமிழர் கடை JSN. உங்களுடைய குளியலுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் வெறும் 229 பவுண்டுகளில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அன்பாக அறிய தருகிறார்கள். முகவரி 162 பின்னர் ரோட், ஹரோ, மிடிசெக்ஸ், HA 14JJ. Leica Mobile has an amazing new offer to call your favorite number in Sri Lanka. Get 1,500 minutes to call your favorite Hutch number in Sri Lanka, or 1,000 minutes to call any other Sri Lankan favorite landline or mobile number for just £15. So what are you waiting for? To activate, dial the code on the screen. For more information and your free SIM, visit leicamobile.co.uk. Leica Mobile, call the world for less. Kasipillay Designer Collections takes on an inspirational approach to the world of Asian fashion. We aim to provide the most memorable and significant sari a woman could ever wear in her lifetime. For truly unique and spectacular design that enhance the sheer beauty of all women, think Kasipillay Designer Collections. For more information, visit www.kasipillay.com or call 0208 427 2303. வெல்கம் டு நடந்தது இதுதான். ஒரு அழகிய சக்தி அப்படின்ற ஒரு சக்தி சுவிட்சர்லாந்துல இருக்கதா அறிஞ்சோம். அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக எங்களோட குழு ஒண்ணு அங்க போச்சு. சுவிஸின் பிரபல நகரமான சூரிச் மாநிலத்தில் தான் அமைந்திருக்கிறது அந்த தெய்வீக இல்லம். இங்கே அழகில்லாதவர்களை அழகாக காட்டும் அழகு சாதன பொருட்களும் தமிழரின் பாரம்பரிய இறை வழிபாட்டை மேற்கொள்ள காரணமாக இருந்த சகல பூஜை மேடைகளும் மற்றும் வீட்டுக்கு தேவையான வித்தியாசமான பொருட்களும் வைக்கப்படுகிறது என தகவல் வெளியாகியுள்ளது. பார்வதி ஜோதிடம் முதன் முறையாக சுவிஸ் நாட்டிற்கு வருகை தந்துள்ள பண்டித் பாலராஜ சுவாமிகள் கைரேகை முகநாடி மூலம் கல்வி மற்றும் வேலை பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், திருமணம் மற்றும் காதல் பிரச்சனைகள், உடல் நலம் மற்றும் குழந்தையின்மை பிரச்சனைகள், கண் திருஷ்டி மற்றும் எதிரிகள் பிரச்சனைகள், பேய் பிசாசு, பாலியல் பிரச்சனைகள், நீதிமன்ற பிரச்சனைகள், இது மட்டுமல்ல இன்னும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் போக்க உடனடியாக நாடுங்கள் பாலராஜ சுவாமிகளை. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி லோரி பிளஸ், கோனிக்ஸ் பிராசை 8, 3008 பேர்ன். தொலைபேசி இலக்கம் 077 962 32 30 076 718 21 90. லைகா மொபைலில் இலங்கைக்கான தொடர்புகளுக்கு அற்புத புதிய சலுகைகள். இலங்கையில் உள்ள உங்களின் தெரிவு எண்களுக்கான அழைப்புகளுக்கு நிமிடத்துக்கு 2.4 சென்ட் மட்டுமே. 6 வித்தியாசமான பொதிகளில் ஒன்றை தெரிவு செய்து கொள்ளலாம். மறைவு கட்டணமோ அல்லது இணைப்பு கட்டணமோ இல்லை. இன்னுமே தாமதம். தொடர்புகளுக்கும் இலவச சிம்களுக்கும் www.leikamobile.fr/SL pass வாருங்கள். மோகன் ஜுவல்லரி மார்ட் எளியவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப
தங்கம், வெள்ளை தங்கம், பிளாட்டினம் ஆகியவற்றில் வண்ண வண்ண டிசைன்களில் அனைத்து ஆபரணங்களையும் சிறப்பு விலையில் பெற்றிட மோகன் ஜுவல்லரி மார்ட் லாட்சகளில் ஓர் அழகிய தங்கமான மோகன் ஜுவல்லரி மார்ட் லாட்சகளில் ஓர் அழகிய ஆம், கலக்கல் தான். SSR தங்க மாளிகையின் 3வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு 2013 மே மாதத்தில் இருந்து SSR தங்க மாளிகை வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்தில் முதல் அதிர்ஷ்டசாலிகள் தொடர்ந்தும் பணம் கட்ட தேவையில்லை. SSR தங்க மாளிகையின் இந்த அதிர்ஷ்டத்தை நழுவ விடாதீர்கள். தொடர்புகளுக்கு SSR தங்க மாளிகை 246 ஹை ஸ்ட்ரீட் நார்த், ஈஸ்ட் ஹாம், லண்டன் E12 6SP. தொலைபேசி இலக்கம் 020 85 52 65 77. SSR தங்க மாளிகை. மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய உறவுகளின் சங்கம் நிகழ்ச்சியினூடாக இன்றைய கலையக விருந்தினராக ஹோமியோ டைரக்டர் டாக்டர் ஆர் தியாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பொதுவாக இன்றைக்கு வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனை தொடர்பாக பொதுவாக இந்த கோபத்தினால நாங்கள் இழப்பவை, கோபத்தினால் ஏற்படுத்துகின்ற பெரும் நோய்கள், எங்களோட வாழ்க்கையின் சராசரி காலம் இன்றைக்கு எங்களோட ஆசிய நாட்டு மக்களுடைய சராசரி காலம் மிக மேல் தேசங்களோடு ஒப்பிடும் பொழுது மிக குறுகிய காலம். எனவே இந்த குறுகிய காலத்தில் நாங்கள் சீராக நோய் இல்லாமல் வாழ்றதுக்கு நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு நல்ல வைத்திய முறைகளை நாங்கள் நேர்த்தியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த கோபத்தினால் ஏற்படக்கூடிய தன்மைகளை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். பலரும் பலவிதமான அனுபவங்களை கூறுகிறார்கள். நல்ல சந்தோஷமாக இருந்தது. இது ஒருவருக்கு நாங்கள் கொடுக்கின்ற அவருடைய கருத்துக்கள் நிறைய பேருக்கு சென்று சேரும். அவற்றை அவர்கள் பின்பற்றினால் உண்மையில் அவர்கள் சிறந்து விளங்குவது எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கும். அந்த வேளை கோமதி நீண்ட நேரமாக இணைந்திருக்கிறீர்கள் லண்டன் மிச்சத்தில் இருந்து. வணக்கம் கோமதி. வணக்கம் ஜெகன். வணக்கம் டாக்டர். நான் இப்பதான் ஜெகன் இடையில வந்து ஜாயின் பண்ணிக்க. எனக்கு நீங்க என்னத்தை பத்தி கதைக்கிறீங்கன்னு சொல்லி தெரியல. நான் சோரியாசியை பத்தி கதைச்சிட்டு கேட்கலாம் நான் ஒரு நேயன். நான் டாக்டர்கிட்ட கேட்கறதுக்கு இருக்கிறது என்னன்னு சொன்னா, டாக்டர் இந்தியாவில இருந்தா வந்து அவர் இந்தியா தான் அவருடைய தொழிலிடமும் அவருடைய தலைமையும் அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த எழுது லண்டனில் வந்து விஜயம் செய்து போய் வந்து இங்க உள்ள சிகிச்சைகளை செய்து விட்டு போவார். சரிங்க. நானும் கேட்க இருந்தது அங்க இந்தியாவில எங்க ஹஸ்பண்ட் அம்மா இவர் டாக்டர் தியாரா இவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க திருச்சியில. அதை பத்தி எங்களுக்கு சரியான டீட்டெயில் தெரியல. முன்னாடி அவருக்கு சோரியாசின்னு சொல்லி அப்படி ஒண்ணு மெல்ல திடீரெண்டு உடம்பெல்லாம் அவிஞ்சு இருந்ததான் நாங்க கொண்டு போய் இங்கிலீஷ் வைத்தியம் செய்தது. அவங்கள அப்படி சொல்ல இல்லை எங்களுக்கு. திரும்ப பேருந்து இங்கிலீஷ் வைத்தியத்தை விட்டுட்டு இப்ப உங்களோட மாமா போய் இவர்கிட்ட தான் காட்டி டாக்டர்கிட்ட தான் காட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். டாக்டர் தான் சொன்னா சோரியாசின்னு சொல்லி அவட உடம்பெல்லாம் கருத்து அவட முகப்பேசே மாறிட்டு தலைகள் எல்லாம் அவிஞ்சிருக்குன்னு சொல்லினோம். எங்களுக்கு இதை பத்தி டீட்டெயில் கொடுங்க டாக்டர். அதாவது அம்மா, இந்த நிகழ்ச்சி வந்து இது ஒரு வேற விதம். அதாவது இப்ப நீங்க உங்களுடைய தாய் என்னோட சிகிச்சை செய்யறாங்க. என்னோட மாமியார். ஓகே. அவங்க திருச்சி KK நகர்ல இருக்கிறாங்க, சிகிச்சை செய்யறாங்க. ஓகே. அவங்களுடைய பிரச்சனையை பத்தி நீங்க விளங்கிக்கிறதுக்காக கேட்டீங்க. ஆமாம் டாக்டர். இது இப்படியே நாங்க அடியோட மாற்ற முடியுமா டாக்டர்? அங்க சொல்லினா ஒருக்கா வருது மாறுது திரும்ப புதுசு புதுசா வந்து இருக்குன்னு சொல்லித்தான் சொல்லினோம். மாறுறதுமா இருக்குன்னு சொல்லிண்டு அவருக்கு நிரந்தரமா மாறுமோ டாக்டர்? எப்படி நாங்க இதை சுகப்படுத்தணும்ன்றது எங்களுக்கு அது சம்பந்தமா இருக்க சொல்லுங்க டாக்டர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டாக்டர் நான் சொல்றத வச்சு? நீங்க சொன்ன அட்ரஸ் நான் சொல்லிட்டேனம்மா, திருச்சி KK நகர்னு சொல்லிட்டேன் நான். எனக்கு என்னுடைய எல்லா நோயாளிகளை பத்தியும் மனசுலயே ஞாபகம் இருக்கும். நன்றி டாக்டர். சோ அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா இப்ப இந்த நோயாளி வந்து அவங்களுடைய கணவர் கூட்டிட்டு வருவார், மகன் வருவார். அவங்களுடைய மகன் ஒருவர் இங்க லண்டன்ல இருக்கிறார். அவருடைய மனைவி தான் நீங்க நினைக்கிறேன் நான். அவருக்கு இங்க மூன்று மகன் இருக்கு. ஓகே, அது பிரச்சனை இல்ல. இப்ப இவங்களுக்கு வந்து கடுமையான மனோ ரீதியான வருத்தம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா?
தெரியும். அவங்க மனநோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் டாக்டர். ஓகே. இப்போ இந்த வருத்தம் வந்து மனதோட சம்பந்தப்பட்டது. இப்போ நீங்க அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து கேட்கக்கூடிய நேயர்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் அப்படின்றதா எங்களுடைய முக்கியமான எண்ணம், நோக்கம். எனவே இது உங்களுடைய பிரச்சனையை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் பிறகு உங்களுக்கு விவரமாக எல்லாம் சொல்கிறேன். அது நீண்ட நேரம் எடுக்கும். ஆனால் நீங்கள் இந்த நிகழ்ச்சி கூடாக வந்தது நல்ல விஷயம். என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய மனவியாதி இருக்குது. மனவியாதி சம்பந்தமாக மருந்துகள் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த உடல் வருத்தம் மன ரீதியாக மன வருத்தத்துக்கும் மனநோய்க்கும் உடல் வருத்தங்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அதான் நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனவே அவங்க கடுமையான மனவியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. மனநோய் மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது வந்து ஒரு பெரிய விஷயம் அவங்கள பத்தி கதைக்கிறது. ஆனா இந்த மனநோய்க்கும் உடல் வருத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அவங்க கூட கதைக்க மாட்டாங்க, அப்படியே வந்து உட்கார்ந்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான். அவங்கள பத்தி மத்தவங்க தான் சொல்லுவாங்க என்ன நடக்குது எல்லாமே. ஏன்னா அவங்களுக்கு மன ரீதியா நிறைய பாதிப்பு, மனநோய் மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். எனவே இந்த மனசுக்கும் உடம்புக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஆனா நீங்க அவங்களோட ஒண்ணு கதைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 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 6 மாதம் அவங்க என்னோட சிகிச்சை செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதிகபட்சமா. ஆனா இந்த 6 மாசத்துல அவங்களுடைய வருத்தங்கள்ல நிறைய முன்னேற்றம் இருக்கு, குறைஞ்சிக்கிட்டு வருதுன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான். அதனால தொடர்ந்தும் அந்த சிகிச்சையை நம்பிக்கையோட செய்ய சொல்லுங்க. அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அது மாற்றம் அப்படின்றது வந்து நான் முந்தைய சொன்னேன், மிஸ்டர் ஜெகனு சொன்னாரு 90% வந்து பெரிய சக்சஸ். 100% மாறாதா? அந்த 10% தான் நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை மேனேஜ் பண்ணுங்க. 90% மாறிடுச்சுன்னா நீங்க வந்து நிறைய ரிலீஸ் ஆகுறீங்க. எனவே உங்களுக்கு மனநோய், உடல் வருத்தம், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது மாற்றக்கூடிய விஷயம்தான். நாங்க மாற்ற முடியாத விஷயங்களை எப்பயுமே பாரம் எடுப்பது இல்லை. இதுல வந்து எங்களுக்கு தேவை உங்களுடைய ஒத்துழைப்பும். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸியா மாறும். கவலைப்படாதீங்க. அப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இது இப்ப நல்ல விஷயம். நீங்க வந்தது விளங்கல. நீங்க அவங்களோடய கதைச்சிங்கன்னா அவங்களும் கொடுப்பாங்க. இங்க திரையிலையும் காட்டுறாங்க. நீங்க பார்த்துட்டு என்னோட கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு எல்லாம் விளக்கமா அவங்கள பத்தி தனிப்பட்ட முறையில விளக்கமா சொல்றேன். இங்க மனசும் உடம்பும் சேர்ந்தது. நன்றி கோமதி. நன்றி கோமதி. நன்றி. நீங்கள் திரையில பாருங்க. இவருடைய இங்கு லண்டன்ல தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கம் இருக்கு. நீங்க வடிவா ஆறுதலா கதைக்கலாம் அவரோட. இப்ப உங்களை அறிஞ்சிருக்கிறார். மருமகள் என்ற முறையில் மாமியாருடைய சகல விதமான பிரச்சனைகளையும் அவர் சொல்லுவார். இது ஒரு நல்ல உதாரணம். அவருடைய தொடர்பாக இதை நாங்கள் அவரண்டு இல்லாமல் அவருடைய ஒரு நீங்கள் சொன்னீங்கள் இந்த மனநோய்க்கும் உடல் நோய்க்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக. கண்டிப்பாக. அதாவது இப்போ நம்ம அதனால தான் இந்த கோபம்ன்ற விஷயத்தை பற்றியே பேசுகிறோம். உடல் அதாவது மனசு தான் உடம்பை கட்டுப்படுத்துது. இப்போது நான் சொன்னேன் அது ஒரு எலக்ட்ரிக் மெயின் ஸ்டேஷன் மாதிரி. நம்ம வீட்டில் அந்த மெயின் ஸ்டேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இருட்டாயிரும். அப்போ எல்லாமே இருண்டு போயிடும். வாழ்க்கை, நம்ம உடம்பு, வருத்தங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வந்துடும். எனவே இந்த மனம் தான் மந்திர சாவி. இதை எப்படி நம்ம இதில் வந்து நெகட்டிவான எண்ணங்களை தவிர்த்து பாசிட்டிவான எண்ணங்கள் கொண்டு வர நேரம் உடல் ஆரோக்கியமாக இயங்கிக்கிட்டே இருக்கும். இங்கே ஒரு நல்ல விஷயம் நிகழ்ச்சிக்கு முன்னால் நம்ம பேசினேன். நீங்கள் சொன்னீங்க இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறது. இப்போ மேல தேசத்துக்காரங்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து ரியாக்ஷன் வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். உணர்ச்சி வசப்படுறது. அந்த ரியாக்ஷன் கோபத்துக்கு எதிர் விளைவுகள் வந்து இப்போ ஒருத்தர் சொன்னார், நான் அடித்து வீசுகிறேன். இது எல்லாருமே வீட்டு உள்ளுக்கு செய்கிறாங்க, நிறைய பேர் செய்கிறாங்க. இங்கே வந்து அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து மைல்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கார் ஓடிக்கிட்டு இருந்தால் கூட இப்போ இந்தியாவிலலாம் ஃப்ளாஷ் லைட் அடித்தா நீங்கள் நில்லுங்க. உங்களோட அனுமதியோடு நான் ஒரு உறவை அழைக்கிறேன். அதோட தொடர்பும். சுதா இணைந்திருக்கிறீர்கள் லண்டன்ல இருந்து. வணக்கம். கதைங்க சுதா. வணக்கம். கதைங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. சொல்லுங்க. யாருக்கு டென்ஷன் சொல்லுங்க. தொலைபேசி அநேகமா உங்களோட சேர்ந்து உங்க டெலிபோனும் டென்ஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்களோட தொலைபேசி தெளிவில்லாம இருக்குது. தயவு செய்து மீண்டும் ஒருமுறை துண்டித்து விட்டு பாருங்கள். அப்ப ஈஸியா இருக்கும். ப்ளீஸ். நன்றி. நன்றி.
இன்றைக்கு நாங்கள் இதில் பலரும் நான் அதை உரையாட வேண்டும். எங்களில் பலரும் உணர்ச்சி வசப்படுறதுக்கு பதிலாக எங்களோட பாரம்பரியத்தில் உண்டு ஆவேசப்படுறோம்னு சொல்லுவினோம். ஆமாம், ஆவேசம் இன்னும் அது கூடாது. கண்டிப்பா. எனவே நாங்கள் இன்னொன்று நான் சொல்லிக்கொண்டு அந்த உறவினர் இதை அழைக்கலாம் டாக்டர். சாதாரணமாக நீங்கள் அப்போது ஒரு அட்வைஸாக சொன்னீங்கள். உதாரணமாக ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் நான் ஏன் கோபப்படுறேன், நான் ஏன் ஆவேசப்படுறேன் என்பதை நான் மனைவியிடமோ அல்லது மனைவி என்னிடமோ ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் அதை கேட்டு அறிந்து கொண்டால் சில வேளைகளில் மனைவி என்னுடைய ஆவேசத்துக்கும் என்னுடைய உணர்ச்சி வசப்படுதலுக்கும் துணை நிற்பார். அதே மாதிரி நான் தெரியாத்தனமா உணர்ச்சி வசப்படுவதையும் தெரியாத்தனமா ஆவேசப்பட்டு எங்களுக்குள் பிரச்சனை உருவாக்குவதையும் மனைவிக்கு நான் தெளிவாக்குவதனால் மனைவி அதை புரிந்து கொண்டு எங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு வாழ்க்கை வந்து எங்களோட வாழ்க்கையின் சிக்கலுக்கு 2 பேரும் பயணம் செய்யலாம் தானே? கண்டிப்பாக. இந்த புரிந்துணர்வுன்றது வந்து முக்கியமான விஷயம். இது வந்து குடும்பத்தில் வீட்டில் கணவன் மனைவிக்கு தான் முதல்ல வரணும். இது வந்துருச்சு அப்படின்னா அடுத்த பிள்ளைகள் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, நம்ம தலைமுறைகள் சந்தோஷமா வரும். இந்த புரிந்துணர்வு அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய இன்னொரு நோக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த புரிந்துணர்வு, அதாவது நீங்கள் இப்போ நிகழ்ச்சியில் பார்க்குறீங்க, மிஸ்டர் ஜெகன் கதைக்கிறாரு, நான் பேசுகிறேன். இப்போ இப்போ நான் டாக்டர், எனக்கு வருத்தம் வராதா அப்படின்னா எனக்கும் வரும். இந்த உலகத்தில் பிறந்துட்டா இது பிறவி, இதில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லா மனிதனுக்கும் பொதுவான விஷயம். கடவுள் இந்த உலகத்தில் வந்து அவதாரம் எடுத்தால் அவரும் கஷ்டப்படுவார். எனவே இது எல்லாருக்கும் உள்ள விஷயம். எனக்கு வருத்தம் வரும், தலைவலி வரும், காய்ச்சல் வரும், தோல் வருத்தம் வரும், எல்லா டயபெட்டிஸ் வரும், ப்ரெஷர் வரும். ஆனால் இவ்வளவையும் எப்படி நான் வந்து சிக்கல் இல்லாமல் தீர்த்துக்கிட்டு வரேன் அப்படின்றத இப்போ நான் பேசுகிற நேரம் இது வந்து ஒரு தொழில் ரீதியாக பேசுகிற மாதிரி இருக்கும். இதை விட ஒரு நேயர் ஒரு விஷயத்தை சொல்கிற நேரம் இன்னொரு நேயருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம். நான் கோவப்படுறேன், அதனால எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற நேரம் இன்னொருத்தர் அதை கேட்டுட்டு ஆமாம் இதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது, இதை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இருந்து நாங்கள் அதை முடிச்சு அவுத்து விடுறோம். இதான் இந்த நிகழ்ச்சி. இப்போ சுதா நீங்கள் கதைங்க டாக்டர் ஆர்த்தி தியாகராஜனோட கதைங்கோ. சொல்லுங்க அம்மா. எனக்கு அடிக்கடி கோபம் வருது, எனக்கு அல்சர் பிரச்சனை இருக்கு, இருக்குது. சரியா இருக்கும். ஓகே, மன்னிக்க வேணும். அது என்னென்னு சொன்னால் யார் கலந்து கொண்டார்கள்? சுதா. உங்களுடைய தொலைபேசி ஒரு குளறுபடியா இருக்கு. உங்களுடைய தெளிவில்லாம இருந்து நாங்கள் அதற்கு கருத்து சொன்னால் அது சில வேளை உங்களுக்கு அது பாதிப்பை கொண்டு வரும். ஆனா உங்களுக்கு ஒன்று மட்டும் விளங்குது, நீங்க டென்ஷனா இருக்கிறீங்களும் உங்களுக்கு அல்சர் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறீர்கள். நீங்க ஒன்று செய்யுங்க சுதா, நீங்கள் இந்த இவருடைய தொலைபேசி இலக்கத்தோட இந்த நிகழ்ச்சி முடிவடைந்ததும் தொடர்பு கொள்ளுங்க, திரையில வரும். நன்றி, மன்னிக்க வேணும் சுதா. இப்ப கோமதி மீண்டும் இணைந்திருக்கிறீர்கள். கோமதி என்று தான் நினைக்கிறேன். வணக்கம் கோமதி, சொல்லுங்க. ஹலோ கதைங்க. ஹலோ, நான் கோமதி இல்ல, என்னுடைய பேர் அகிலா. அகிலா கதைங்க. வணக்கம், சொல்லுங்க அம்மா. என்ன, நான் இப்ப உங்களோட ப்ரோக்ராம பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய கோபம் சம்பந்தமான அனுபவங்களை சொல்லுங்க. இல்ல எனக்கு என்ன இல்ல, நீங்க அதை கன்ஃபியூஸா போறீங்க. நான் டிஃபரெண்டான, நான் புதுசா இப்பதான் ஜாயின் பண்ணி இருக்கிறேன். அதான் எனக்கு தெரியுது, சொல்லுங்க. ஏன்னா கோவம் வர இல்ல டாக்டர், எனக்கும் இந்த காதுல ஒரு பிரச்சனை. ஓகே அம்மா. அந்த டினட்டஸ் சொல்லினா ஒரு இரைச்சல் சத்தம் நடுவில் வந்து கொண்டு இருக்குது. சொல்லுங்க. அதான் அதுக்கு நான் உங்களோட ப்ரோக்ராம பார்த்தேன், நீங்க சொன்னீங்க அதை கியூர் பண்ணலாம். ஆமா, எனக்கு கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்ன அகிலா, இந்த தொலைபேசி இலக்கம் இப்பொழுது நாங்கள் திரையில காட்டுறோம். அந்த தொலைபேசி இலக்கத்தை நோட் பண்ணி கொண்டு நிகழ்ச்சி முடிவடைந்ததும் டாக்டரோட கதைங்கோ. நீங்கள் வெல் ஃப்ரீயா கதைக்கலாம். உங்களை தேவையான கருத்துக்களை டாக்டர் ஆர் தியாகராஜன் தருவார். ஏன்னா எங்களோட நிகழ்ச்சி நேரம் இன்னும் ஒரு நிமிடங்கள் இருக்கிறது. அதற்குள்ள அவருடைய உங்களுக்கு பூரணமான நல்ல தகவல்களை பரிமாற முடியாது. எனவே நிகழ்ச்சி முடிவடைந்ததும் இந்த தொலைபேசி இலக்கத்தோட கதைங்கோ, லண்டன் நம்பர் கதைங்கோ. நன்றி.
நிகழ்ச்சி நேரம் நெருங்குகிறது, நீங்கள் சொல்லுங்க டாக்டர். இது இந்த கோபம் இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இப்போ நாங்கள் வந்து முக்கியமாக ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியமாக, இப்போ உடல் பிரச்சனைக்கு தான் நாங்கள் நிறையா டாக்டர்கள்ட்ட போகிறோம். இப்போ இது வந்து எல்லாருக்கும், இப்போ எனக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து எப்படி வெளியே வரான் இப்படின்னு ஒருத்தருக்கு அதாவது இந்த உலகத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றது ஆணை பற்றி பெண் சரியாக புரிஞ்சிக்கிறது இல்லை, பெண்ணை பற்றி ஆண் சரியாக புரிஞ்சிக்கிறது இல்லை. இவங்க 2 பேர். தகப்பனை பற்றி மகன் புரிஞ்சிக்கிறது இல்லை, மகனை பற்றி தகப்பன் புரிஞ்சிக்கிறது இல்லை, கணவன் மனைவி புரிந்து. இப்போ இதில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து இப்போது என்னை பற்றி நான் உங்களுக்கு சொன்னாதான் புரியும். எனவே மனிதனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய வரம் ஹியூமன் பீயிங்ஸுக்கு பேச்சு. இதை தவறான முறையில் பயன்படுத்தாமல், தேவையற்றதை பேசாமல், தேவையான விஷயங்களை நம்ம பேசி இன்னொருத்தருக்கு அதை விளங்கப்படுத்தி பக்குவமான முறையில் விளங்கப்படுத்துகிற நேரம் நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கு ஒரு பெரிய வடிகாலாகவும் புரிந்துணர்வும் ஏற்படுது. நம்ம க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் உறவுகளை வந்து சர்க்கிள் பண்ணுவோம். முதல் சர்க்கிள் கணவன் மனைவி, 2வது சர்க்கிள் குழந்தைகள், 3வது பெற்றோர். இப்படி அந்த முதல் சர்க்கிளில் புரிந்துணர்வு, 2வது அப்போ வீட்டுள்ளுக்கு கணவன் மனைவி குழந்தைகள் புரிந்துணர்வு, அமைதி, சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். இதை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். கோபப்படுவது தவறு அல்ல. இதை வந்து நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது, அதனால் நல்ல விளைவுகள், அதாவது கெட்ட விளைவுகளை தவிர்த்து நல்ல விளைவுகள் வர வைக்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயம் நிறையா இருக்குது. பாரதியார் சொல்லியிருக்கிறார், ரௌத்தரம் பழகு. கோபத்தை வந்து நம்ம அளவோட, நம்ம தேவையான ஒரு உணர்ச்சின்னு தான் அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை நம்ம வந்து அளவான முறையில், எல்லாருக்கும் கோபம் வரும், இதை வந்து நம்ம எப்படி அளவான முறையில் பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா கோபத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள், ஒரு மனிதனுக்கும் ஏற்பட்ட பாதிப்புகள். இப்போ எல்லாரும் நினைக்கிறது அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு, அவர் நல்லா இருக்காரு, அது நல்ல விஷயங்களை மட்டும்தான், சந்தோஷமான விஷயங்களை மட்டும்தான் நான் எல்லாரோடையும் கதிக்கிறோம். பிரச்சனையான விஷயங்களை சில பேரோட மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அது வந்து சில நேரம் நாம் பிரச்சனையான விஷயங்களை நம்ம குடும்பத்தில் பேசுகிறதே இல்லை. எனவே நம்முடைய முதல் வட்டம் குடும்பம். இதில் வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை வர நேரம் குடும்பத்துக்கு வெளியே அந்த ஸ்ட்ரீட்டில் வரும், அந்த ஊரில் வரும், அந்த நாட்டில் வரும். இது வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த கோபம் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்குது. இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சரியான முறையில் அந்த கோபத்தை வெளிப்படுத்தி அதனால் நல்ல விஷயங்கள் நடக்க வைக்கலாம், எல்லாமே நடக்கும். எனவே இது நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ ஒருத்தர் சொல்கிற நேரம் இன்னொருத்தருக்கு அது வந்து ஆறுதலாக இருக்குது. இந்த விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்தும் வேறு நிகழ்ச்சிகளில் பேசுகிற நேரம் நேயர்கள் நிறையா பேர் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்கள், அதாவது இப்போ நான் ஒரு டாக்டர் வந்து மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கிறேன் அப்படின்னா புத்தகங்களை படிக்கிறேன். அதன் பிறகு என்னுடைய அனுபவங்கள்ன்றது வந்து என்னுடைய நோயாளிகள். இந்த நோயாளிகள் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் பெரும் வரப்பிரசாதமாக என்னுடைய அறிவு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், சக்ஸஸ் ரேட் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுது. இதில் நாங்கள் ஹோமியோ கேர் மருத்துவமனையிலேருந்து மனம், உடல் ரீதியான, இப்போ நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மன ரீதியான பிரச்சனைகள், நெகட்டிவ் வாட்ஸ், இதுக்கு உங்கள்கிட்டே நிறையா தீர்வு இருக்குது. நீங்கள் ஒரு 50%, நாங்கள் ஒரு 50%, இப்படியெல்லாம் செய்கிற நேரம் வெற்றி. இப்போ சொரியாசிஸ் ஆனால் என்ன, காதில் இறைச்சலானா என்ன, எந்த பெரிய பிரச்சனையும் நாம் இன்னைக்கு இருந்து அடுத்து நடக்கக்கூடியதை பார்ப்போம். பாஸ்ட்டை மறந்துட்டு அடுத்து நடக்கக்கூடிய சரியான திட்டமிடல், செயல்படுத்துதல் ஹோமியோ கேர்லேருந்து கிடைக்கும், ஹோமியோபதி சிகிச்சையில் கிடைக்கும். இணைந்திருங்கள். அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் கொஞ்சம் கவனிங்க. நீங்களும் வாங்க, பேசுவோம், விடுபடுவோம். நல்லது டாக்டர், எங்களுடைய நிகழ்ச்சி நேரம் நெருங்குகிறது. உறவுகளே, நாங்கள் இது தொடர்பாக அடுத்தடுத்த வாரங்களிலும் உரையாடுவோம். கலந்து கொள்ளும் நேரத்தையும் நாங்கள் நாட்களையும் அறிவிக்கும் பொழுது நீங்கள் வந்து தாராளமாக இதில் மனம் விட்டு கதைத்து, மனம் விட்டு உரையாடி பலவிதத்தை அறிந்து கொள்ளலாம். சுருக்கமாக ஒன்று சொன்னால், நீங்கள் அப்போது சொன்னீர்கள், இந்த கோபம் எங்களுக்கு இன்றைய புலம்பெயர் சூழலில் சகல வசதி இருந்தும் ஏன் வருதுன்னு சொன்னால், நாங்கள் எதிர்பார்த்ததை விட வேறு மேலதிகமான பிரச்சனைகள் வரும் பொழுது, உதாரணமாக நாங்கள் 100 ரூபாய்க்கு இவர் சொன்னார், ஒரு 100 பவுண்ட்ஸுக்கு எதிர்பார்த்த பிரச்சனை 500 பவுண்ட்ஸ் ஆகும் பொழுது நாங்கள் எங்களை அறியாமலே உணர்ச்சி வசப்படுறோம், ஆவேசப்படுறோம். அதனால கோபத்தை தேடி, கோபத்தினால நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிறவையோட பிரச்சனை படுறோம். இதுதான் அந்த பிரச்சனை. எனவே இதை நாங்கள் எவ்வாறு சுமூகமாக தீர்த்துக் கொள்வது என்பதை நாங்கள் அடுத்தடுத்த காலத்தில் உரையாடுவோம். டாக்டர் தியாகராஜன், உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நல்ல உறவுகளே, மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் டாக்டர் தியாகராஜனை சந்திக்கலாம். இத்துடன் இன்றைய உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என நம்பிக்கையுடன் விடைபெறுவது NT ஜெகன். வணக்கம் உறவுகளே.